அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் குருவும், கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவுமாக காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? சூரியனை பூமி வலம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும். இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும். இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு. ஆடி 18 அந்த ஆடி 18 காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது. அந்த ஆடி 18 ஒரு விசேஷமான காலமாகும். தாயை குறிக்கக்கூடிய கடக ராசியிலே தகப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும். அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும். ஆடி 11 வாஸ்து நாள் 6:52 முதல் 8:22 வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேளையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும். ஆடி மாதத்தில் 1, 5, 26 ஆகிய நாட்கள் தேய்பிரை சுப முகூர்த்த நாட்களாகவும், ஆடி 15, 19, 23 வளர்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதணி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்க உங்க ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே வணக்கம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? முதல்ல துலாம் திராசை சின்னமாக கொண்ட ராசி. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. திராசு நீதி நேர்மைகளை குறிக்கக்கூடியது. எது சரி எது தவறு, அதிலும் தர்மம் நியாயங்களை மிக அதிகமாக பேசி தன் வாழ்க்கையில் கிடைத்த சில முன்னேறுவதற்கான கிடைத்த வாய்ப்புகளை இழந்த ராசி அப்படின்றது துலாம் ராசி தான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற சிலப்பதிகாரத்தின் வாக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கே மிகச்சிறப்பாக பொருந்தும். இந்த துலாம் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பெறுவது நல்லது, 8இல் ஆட்சி பெறுவதும் நல்லதே. ஆயுள் தீர்க்கமாகும், ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும், வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அதெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் மண் சம்பந்தமா நடந்திருந்த வழக்கெல்லாம் மிக சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும். வெற்றி தகவல் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் மிகச் சிறப்பான கிரக நிலைகள் இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 8இல் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தின் மீதே விழுகும். 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்படுகிறார். வாக்கால் லாபம் ஏற்படும். மார்க்கெட்டிங் துறை, ரியல் எஸ்டேட், கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் இது சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகள் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தில் குரு இருப்பது அப்பாவின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அப்பா வழி சொத்து, தந்தை வழி முன்னோர்களால் ஏற்படக்கூடிய லாப நன்மைகள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை சூரியனும் புதனும் பார்க்கிறார். தாய்க்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
உங்களுடைய பட்டப்படிப்பு விஷயங்கள் மிகச்சிறப்பாக மேன்மையடையும். நல்ல காலேஜில் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த துறையிலே நீங்கள் உங்களை படிப்பை செலுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி ராகு. குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். குழந்தைகள் வேண்டிய பொருளை கட்டாயம் வாங்கி தருவீர்கள். அதை செவ்வாய் கேது வேற பார்க்கிறார்கள். செவ்வாய் கேது பார்ப்பதால் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மனையிடம் வாங்கி போடுவோம், பிற்காலத்தில் நமக்கு உதவுமே என்று நகரின் வெளிப்பகுதியில் அல்லது நீங்கள் வாழும் கிராமத்திலிருந்து கொஞ்சம் வெளிப்பகுதியில் ஒரு இடத்தை உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வாங்கி போடுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுத்துமா? ஆடி மாதத்தில் ஏற்படுத்தும். ஆடி மாதத்தில் பத்திரப்பதிவு செய்யலாமா? தாராளமா செய்து கொள்ளலாம். அப்பதான் பதிவு அலுவலகம் மிக கூட்டம் குறைவாக இருக்கும். அதனால ஆடி மாதத்தில் அதை செய்து கொள்ளலாமா, இதை செய்து கொள்ளலாமா என்ற குழப்பம் எல்லாம் வேண்டாம். கட்டாயமாக நீங்கள் பத்திரப்பதிவு எல்லாம் செய்து கொள்ளலாம். குழந்தைகளுக்காக ஒரு மண் மனைகளை வாங்கி பதிவு செய்து கொள்வது என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோக பலனை செய்யும். அடுத்து 6, உங்கள் ராசியின் 6ஆம் அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிரியால் கூட நன்மைகள் ஏற்படும். எதிரி நமக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று செய்த ஒரு காரியத்தால் கூட உங்களுக்கு நன்மை செய்ய ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் அந்த குரு பகவான். அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை விஷயங்களை செய்யும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி முருகா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணையால் நன்மை ஏற்படும். ஆண்களாக இருந்தால் பெண்களால், பெண்களாக இருந்தால் ஆண்களால் கட்டாயம் லாப நன்மைகள் ஏற்படுத்தும். அப்ப தன்னுடைய வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த ஆடி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக செய்யும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவது கண் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்ணை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சிறுநீரகம், நீர்தாரை, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள், வெள்ளைப்படுதல், கண் எரிச்சல் போன்ற ஹீட் உஷ்ண சம்பந்தமான சில பிரச்சனை தொந்தரவு தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிகள் அந்த விஷயத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. 9இல் குரு. இஷ்ட தெய்வ வழிபாடு, சித்தர்கள் மகான்கள் அவர்களை தரிசனம் செய்வது, அவர்களுடைய அருளாசி பெறுவது, அவர்களுடைய ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்வது, இந்த மாதிரியான வாய்ப்பு விஷயங்களை இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார். உங்களுக்கு 2025 மே மாதத்திலிருந்து 2026 மே மாதம் வரைக்கும் குரு பகவான் மிகச் சிறப்பான இடத்திலிருந்து லாப நன்மைகளை செய்ய போகிறார். பெரும்பாலும் குருவர்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக உண்டு. உங்களுடைய ஆசான்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய கல்வியின் மேன்மையை மென்மேலும் வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யும். குருவர்கள் மிக சிறப்பாக கிடைக்கும். சித்தருடைய ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்து அதன் மூலமாக பல லாப நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன். 10இல் சூரியன் புதன் இருந்தால் அரசாங்கத்தால் லாப உதவிகள் ஏற்படும். கிராம ஊராட்சி பஞ்சாயத்துகளில் வாழக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய வீடுகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நகரப்பகுதியில் வாழ்பவர்களுக்கு அரசாங்கத்தால் லாபங்கள், அரசு வேலை தேடி காத்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிகச் சிறப்பாக செமையாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார். மூத்த சகோதரர்கள் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரருக்கு உங்களுக்குமான சொத்து பாவ பிரிவினை விஷயங்கள் சட்டப்படியாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உருவாக்கும். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து மூலமாக உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்குமாக இருக்கக்கூடிய சொத்து பாவ பிரிவினை விஷயங்களை மிகச் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். விரயம் செய்து ஒரு காரியங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. பணம் கொடுத்து ஒரு வேலை தேடிக்கொள்வதோ, பணம் கொடுத்து வெளிநாடு வெளியூர் பயணங்களை அமைத்துக் கொள்வதோ மிகச் சிறப்பான பலன் விஷயங்களை உங்களுக்கு செய்யும். இந்த துலாம் ராசியிலே இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் மூத்த சகோதரனுடனான உறவை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அல்லது உங்களுடைய மூத்த குழந்தைகளாலும் ஒரு தொந்தரவு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, முன்னோர்களால் லாப நன்மைகள் ஏற்படும். பழைய சொத்து உங்கள் பேரில் மாறுவதற்கோ மாற்றம் செய்து கொள்வதற்கோ மிகச் சிறப்பான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த விசாகம் குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 9இல் இருப்பது ஞானிகள் மகான்கள் தரிசனம், தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், தந்தையுடைய செயல்பாடு விஷயங்கள் மேன்மையடையும், தந்தையால் லாபம் கிடைக்கும், தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் யாரை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி சூரியன் தான். சூரியனை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கான கடவுள் சிவபெருமான். சிவனை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் மிகச் சிறப்பான பலனை அடைவீர்கள். நன்றி.